சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு திருப்தியாக இல்லை என உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு திருப்தியாக இல்லை என நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு திருப்தியாக இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு திருப்தி அளிக்கவில்லை என நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு நல்ல சம்பளம் வழங்கினாலும் அவர்களின் செயல்பாடு திருப்தியாக இல்லை என அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி என்ன? எதற்காக இந்த நீதிபதி இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார்? அதாவது லாவண்யா, அதாவது அந்த குமரி மாவட்டத்தில் உள்ள பகவதி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பூம்புகார் கப்பல் நிறுவனத்தின் இயங்கி வந்தது. இந்த சூழலில் அந்த பூம்புகார் கப்பல் நிறுவனம் பகவதி அம்மன் கோவிலுக்கு செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி 2.31 கோடி வட்டியுடன் சேர்த்து 3 கோடி ரூபாய் இதுவரை செலுத்தவில்லை. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உயர்நீதிமன்றம் உரிய வாடகை செலுத்த வேண்டும், இந்த வாடகை வசூலிக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் பின்னரும் வாடகை செலுத்தாமலும் இந்து சமய வாடகை வசூலிக்காமலும் இருந்ததால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டிருந்தனர். இந்த சூழலில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தாங்கள் ஒரு 20 லட்சம் ரூபாய் தருவதாக கூறியுள்ளார்கள். மேலும் கால அவகாசம் கொடுத்தால் உரிய முறைப்படி நாங்கள் வசூல் செய்கிறோம் என்று கால அவகாசம் வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கேட்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் தரமாரியான கேள்வி எழுப்பினர். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தங்களுடைய கடமையை கூட செய்ய இயலவில்லையா? ஒரு தனிநபர் வழக்கு போட்டு கோவிலுக்கு சொந்தமான கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்று கோருகிறார். ஆனால் பணியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையாளர்கள் ஏன் இது போன்று வசூலிப்பதில் கவனம் செலுத்தவில்லை? அவர்களுக்கு பணியின் மீது அக்கறை இல்லையா? ஒரு சாதாரண ஏழை மற்றும் விவசாயி கோவில் நிலத்திற்கு கட்டணம் செலுத்தவில்லாத வாடகை கட்டணம் செலுத்தாத சூழலில் அவரை ஆக்கிரமிப்பாளர் என்று வெளியேற்றக்கூடிய சூழலில் ஒரு பூம்புகார் கப்பல் நிறுவனம் பல கோடி ரூபாய் வசூல் வாடகை பாக்கி உள்ள நிலை ஏன் அந்த வசூலிக்க ஆர்வம் செலுத்தவில்லை? எனவே கண்டிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு முன்னதாக இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.